என் தாலி உங்களை பிழைக்க வைக்கல என தாரணி சொல்ல நடராஜுக்கு ஆச்சரியம். கொஞ்சம் இருங்க, இப்ப வரேன். தாரணி வெளியே வந்தாள். சுந்தரி, அப்பா 2 பேரும் வாங்க. வேண்டாம் தாரணி, நடராஜ் இப்பதான் பிழைச்சிருக்கான். அதுக்குள்ள குழப்பம் எதுக்கு? இல்ல சுந்தரி, 2 பேரும் வரணும். அவரை பிழைக்க வச்சது நீதான். உள்ளே வா. இருவரும் தயங்கியபடி உள்ளே வர, இவங்க யாருன்னு தெரியுமா? நடராஜ் ஏறிட்டு பார்த்தான். சுந்தரி மேல் பார்வை படிந்தது. அவனுக்கு தெரியவில்லை. அவளை கடந்து விஸ்வநாதன் மேல் கண்கள் நிற்க யோசித்தான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அருகில் வந்தாள் தாரணி. நல்லா யோசனை பண்ணுங்க. அண்ணி, அத்தையை கூட்டிட்டு வாங்க. தில்லையம்மா வந்தாள். சிதம்பரம் ஞாபகம் வருதா? தாரணி தலையில் அடிபட்டு மீண்டிருக்கிறார். வேண்டாமா, பிரச்சனையாக போகுது. அண்ணி சொல்ல, ஸ்ட்ரெயின் பண்ணாம யோசிக்க முடிஞ்சா யோசிங்க. ஒரு சில வினாடிகள் அவன் கண்கள் மலர்ந்தன. விச்சு மாமா. விஸ்வநாதன் முகமும் மலர்ந்தது. இது யார் தெரியுமா? அவரோட மகள் சுந்தரி. சுந்தரியா இது? அவன் குரலில் சந்தோஷம். சுந்தரி, பக்கத்துல வா. அவள் தயங்க, போ சுந்தரி, கூப்பிடுறார் இல்ல. தாரணி சொல்ல சுந்தரி நெருங்கினாள். அவளை தலை முதல் கால் வரை பார்த்தான். நம்ம சுந்தரியா இது? எப்படி வளர்ந்துட்ட? அடையாளமே தெரியலையே. உன்னோட வலது கை மணிக்கட்டில் தீக்காயத்தோட தழும்பு இருக்கும், அதை காட்டு. ஒரு தடவை அடுப்பில் கை வச்சுட்டா சுந்தரி. அப்போ அவ துடிச்சதை பார்த்து நான் எப்படி அழுதேன்னு தெரியுமா? பிறகு குழம்பு ஊற்றி நெய் கலந்து அத்தை எங்கள் 2 பேருக்கும் சோறு ஊட்டி விட்டாங்க. என்னை தினமும் அத்தை தான் குளிப்பாட்டி விடுவாங்க. 1992ஆம் வருஷம் கும்பகோணம் போனமே, ஞாபகம் இருக்கா சுந்தரி? பேசிக்கொண்டே போனான் நடராஜ். கதவோரம் வந்து டாக்டர் நின்றார். அவன் பேச பேச தில்லையம்மா, தாரணி, சுந்தரி எல்லாருமே அழுதார்கள். வெல்டன் நடராஜ். டாக்டர் உள்ளே வந்தார். மிகப்பெரிய விபத்து. மூளை பகுதியில் கணிசமான பாதிப்பு. உயிர் பிழைச்சாலும் உங்கள் மூளை செயல்படுமான்னு கவலைப்பட்டோம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நாள் இங்கே இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அடுத்த வாரம் முதல் வேலைக்கும் கூட போகலாம். டாக்டர் கை குலுக்கி விட்டு செல்ல, சுந்தரி, உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்கள் அப்பா காலமான அன்னைக்கு தான் உங்கள் அம்மாவும் இறந்தாங்க. எங்கள் அம்மா சொல்லிதான் எனக்கு தெரியும். அத்தை கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவன் நான். நீயும் மாமாவும் எப்படி, எங்கே இருக்கீங்க? மாமா ஏன் பேசாமல் அமைதியாக இருக்கார்? சுந்தரி இன்னும் நெருங்கி, நடராஜ், ரொம்ப பேசாதே, ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது, படுத்துக்கோ. 2 நாளில் வீட்டுக்கு போன பிறகு நிறையவே பேசலாம். அது வரைக்கும் இங்கே இருப்பியா? இருக்கேன் நடராஜ். தாரணி, சுந்தரியை நம்ம வீட்டில் தங்கவை. அவளை நல்லா பார்த்துக்கோ. மாமா, நான் சரியாகி வர வரைக்கும் நீங்களும் போகக்கூடாது. நர்ஸ் வந்தாள். எல்லாரும் வெளியில இருங்க. அனைவரும் வெளியே வந்தார்கள். பிரார்த்தனை நல்லபடியாக நடந்ததா? என் பிள்ளை நல்லபடியாக பிழைக்க வச்சுட்டியே தாரணி. தில்லையம்மா கண் கலங்க, இல்லை அத்தே, அந்த நந்தியை சுந்தரிக்கு சொல்லுங்க. ஜோசியத்தில் சொன்னபடி அவதான் தாலியை கலட்டி காணிக்கையாக செலுத்தி இருக்கா. என்ன சொல்கிற தாரணி? நடந்த சகலமும் தாரணி சொல்லி முடிக்க அண்ணியும் அதிர்ந்து போனாள். கடவுளே, நடராஜ் பிழைச்சதுக்காக சிரிக்கிறதா? இல்லை. உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதுக்காக அழுறதான்னு தெரியலையே. விஸ்வநாதன் வெறுப்புடன் நின்றார். அண்ணே, என்ன இது? என்கிட்ட எதுக்குமா கேட்குறீங்க? உங்கள் பிள்ளை வாழ்க்கையை மாறக்கூடிய நேரத்தில் என் மகள் வாழ்க்கையை கருக தொடங்கிருச்சே. நான் உயிர் வாழ்கிறதே இந்த சுந்தரிக்காக. இப்போ கர்ப்பமாக வேற இருக்கா. மாப்பிள்ளை இவளை ஏற்றுப்பாரான்னு எனக்கு தோணலை. இந்த வயசுக்கு மேலே எனக்கு இந்த தண்டனை தேவையா? அப்பா, நிறுத்துங்க. இல்லை சுந்தரி, அவரோட ஆதங்கம் நியாயம்தான். அத்தே, அவரோட வருத்தத்தை தப்புன்னு நான் சொல்லலை. என்னை தாலியை கலத்து சொல்லி யாரும் கட்டாயப்படுத்தலை. நடராஜ் பிழைக்கணும் தான் அப்படி செஞ்சேன். இப்போவும் அதுக்காக வருத்தப்படலை. நான் பெருமைப்படுறேன். 30 வருஷம் கடந்தும் நடராஜ் என்னை மறக்கல. எத்தனை பாசமா பழைய நினைவுகளை பேசுகிறான். அவன் வாழணும். தாரணி அதைவிட நல்லவ. அவளோட மாங்கல்யம் தப்பி பிழைக்க என்னோட நேர்த்திக்கடன் மட்டும் காரணம் இல்லை, தாரணியோட நல்ல மனசும் தான். தாரணியால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சுந்தரி, நான் அசோக் கிட்ட பேசுகிறேன். நடராஜ் பிழைச்சாச்சு, மற்றதை அவர் பார்த்துப்பார். இல்லை தாரணி, பாவம் நடராஜ். அவனுக்கு எந்த அதிர்ச்சியையும் தரக்கூடாது. அவர் தெளிவாத்தான் இருக்கார். உனக்காக போராடுறது அவரோட கடமை. விஸ்வநாதனிடம் வந்தாள். அப்பா, நானும் உங்களுக்கு மகதான். உங்கள் வேதனை புரியுது. நாங்கள் இருக்கோம். சுந்தரியை வாழ வைக்காம ஓய மாட்டோம். நீங்கள் தைரியமாக இருங்க. வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஆமா தாரணி, நான் குணமாகிட்டேன். இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தில்லையம்மா சொல்ல, அத்தே, அவ கர்ப்பிணி, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியாதா? சுந்தரி என் மடியில் வளர்ந்தவ. அவளுக்கு அம்மா இல்லாத குறையை இனி நான் போக்குறேன். அண்ணே வாங்க. சுந்தரியை தில்லையம்மா கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். தாரணி காரை ஏற்பாடு செய்தாள். அண்ணே, நீங்களும் அண்ணியும் இவங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. சரிம்மா. தாரணி தவிர எல்லாரும் புறப்பட்டார்கள். அவள் நடராஜ் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அவன் மருந்து தந்த மயக்கத்தில் உறக்கத்தில் இருந்தான். மெல்ல அவனது கேசத்தை முகத்தை தடவி தந்தாள். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். உனக்கு ஏதாவது நேர்ந்திருந்தா நான் உயிரை விட்டிருப்பேன் நடராஜ்.
டாக்டர் வந்து பார்த்தார். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, கொஞ்ச நாளைக்கு பைக்கில் போக வேணாம். மாட்டார் டாக்டர், நாங்கள் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கிறோம், நான் பார்த்துக்கிறேன். அடுத்த அரை மணியில் நடராஜ் கண் விழித்தான். அவனுக்கு ஆஸ்பத்திரியில் இரவு உணவு தந்தார்கள். ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. மெல்ல சாய்ந்தபடி உட்கார்ந்தான். சாரி தாரணி, எதுக்கு? என்னை நீ பிழைக்க வச்சிட்ட. காதலிக்க தொடங்கின நாள் முதல் உன்கிட்ட எதையும் ஒழிக்காம பேசுறவன் நான். அதான் தெரியுமே நடராஜ். ஆனா உன்னை மட்டும் மறைச்சிருக்கேன். சிதம்பரத்தில் பாலிய பருவத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கு. உங்களுக்கும் சுந்தரிக்கும் பால்ய விவாகம், அதானே? தெரியுமா உனக்கு? அம்மா சொல்லிட்டாங்களா? இத்தனை காலம் சுந்தரியும் விச்சு மாமாவும் எங்கே இருந்தாங்க? அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? எனக்கு எதுவுமே புரியல தாரணி. எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறேன். சிதம்பரத்தில் 6 வயசு சுந்தரிக்கு 9 வயசு நடராஜ் கட்டின தாலி தான் இன்னைக்கு உங்களை மீட்டு கொடுத்துருக்கு. நீ சொல்கிறது எனக்கு புரியல. உணர்ச்சி வசப்படாமல் எல்லாத்தையும் கேளுங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் மிகப்பெரிய கடமை ஒன்று உங்களுக்காக காத்திருக்கு. கடமையா? என்ன சொல்கிற? அவன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனது முதல் இந்த நிமிஷம் வரை நடந்த சகலத்தையும் ஒன்றை கூட விடாமல் மறைக்காமல் தாரணி பொறுமையாக அவனுக்கு சொல்லிக்கொண்டே வந்தாள். ஏறத்தாழ 1 மணி நேரம் கடந்து உணர்ச்சிகரமான இந்த கதை நடராஜின் செவி வழியே புகுந்து உள்ளே இறங்கியது. அவன் இமைக்க மறந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தான். தாரணி சிரித்து நொந்து அழுது உணர்ச்சி பிளம்பாக மாறிவிட்டாள். எல்லாம் சொல்லி முடித்தாள். நான் பிழைக்கணும்னு நீயும் படாத பாடு பட்டிருக்க. சுந்தரி எத்தனை பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கா. நான் செய்தது தியாகம் இல்லை, உங்கள் மனைவி செய்கிறது என் கடமை. ஆனால் அதான் தாரணி, கழுத்து தாலியை ஒருத்தை கலட்டுறது சாதாரண சங்கதி இல்லையே. எப்பேற்பட்ட பரந்த மனசு படைச்ச புருஷன் கூட இதை ஏற்றுக்க மாட்டான். அசோக் குறுகின மனசு படைச்சவராய் இருக்கார். இது பெரிய பிரச்சனையாச்சே. அதனால தான் விச்சு மாமா இன்னும் கோபத்தில் இருக்காரா? அது நியாயம்தான். என் கவலையெல்லாம் சுந்தரி பற்றி தான். தனி மனுஷியா இருந்தா கூட தாங்கிக்கலாம். வயிற்றுல பிள்ளைய சுமக்கிறா. இந்த நேரத்தில் அவ மனசு சங்கடப்படலாமா? கூடாது கூடாது தாரணி. என் பாரத்தை முழுசா உன்கிட்ட இறக்கி வச்சிட்டேன். இனி நீயும் நானுமா இதுக்காக போராடணும் நடராஜ். சுந்தரி சந்தோஷமா வாழணும். நீ கவலைப்படாதே தாரணி, அது நம்ம பொறுப்பு. டாக்டர் உள்ளே வந்தார். நர்ஸ் ரத்த அழுத்தமெல்லாம் பார்த்தாள். எல்லாம் நார்மலாக இருக்கு. டாக்டர், நாளைக்கு என்னை டிஸ்சார்ஜ் பண்ண முடியுமா? எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்தாச்சா? நிறைய வேலைகள் இருக்கு டாக்டர், இனிமே இங்கே இருப்பு கொள்ளாது. டாக்டர் சிரித்தார். வெரி குட். யமனை தொட்டுட்டு வந்ததும் இந்த அளவுக்கு தெளிஞ்சது கடவுள் அருள். சரி, நாளைக்கு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், போதுமா? ரொம்ப நன்றி டாக்டர். அவர் வெளியேறினார். தாரணி, பில் பெருசா லட்சங்கள்ல வரும். எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த டென்ஷன் உங்களுக்கு வேணாம். இனிமே பேசாம படுங்க. நடராஜ் படுத்தான். தாரணி வெளியே வந்தாள். செல்போன் அடித்தது. தில்லையம்மா தான் அழைத்தாள். என்ன அத்தே? சுந்தரிக்கு வலி வந்திருக்கு தாரணி, பயமா இருக்கு. அப்பாவையும் அவளையும் கூட்டிட்டு நீங்க வாங்க அத்தே. தாரணிக்கு பதட்டத்தில் உடம்பு நடுங்கியது. அடுத்த அரை மணியில் சுந்தரி அழைத்து கொண்டு விஸ்வநாதனும் தில்லையம்மாவும் காரில் புறப்பட்டார்கள். சுந்தரியே அம்மா தன்மேல் சாய்த்து கொண்டாள். பிரசவத்துக்கு இன்னும் 1 மாசத்துக்கு மேலே இருக்கு. அதுக்குள்ள வலி வந்துருச்சே. எதுவுமே சரியா இல்லையே. கடவுளே, கஷ்ட காலம் தொடங்கியாச்சா? விஸ்வநாதன் புலம்பிக் கொண்டே வர, அண்ணே, அவளே பதட்டத்தில் இருப்பா. இந்த நேரத்தில் புலம்பி நீங்களும் பதட்டத்தை அதிகப்படுத்தாதீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, அவ வாழ்க்கை இப்படி 2 கெட்டான் ஆகிடுச்சே. அந்த வலி பெத்த எனக்கு தானே தெரியும். அப்பா, கோவப்படாதீங்க. யாரும் எதுக்கும் நம்மை கட்டாயப்படுத்தலை. நானா எடுத்த முடிவுக்கு நடராஜை கடவுள் பிழைக்க வச்சு நல்ல பலன் கிடச்சிருக்கு. அப்புறமா என்னப்பா? எதையும் பெருசுப்படுத்தாதீங்க. நீ பேசாம வாமா, ஆஸ்பத்திரி வந்து விட்டது. தாரணி வாசலில் நின்றாள். அங்குள்ள மகப்பேறு மருத்துவரிடம் அவள் ஏற்கனவே பேசிவிட்டாள். உடனே வீல்சேரில் உட்கார வைத்து சுந்தரியை உள்ளே அழைத்து போனார்கள். கதவு சாத்தப்பட்டது. இங்கே மூவரும் பதட்டமாக நிற்க நடராஜ் எழுந்தே வந்து விட்டான். சுந்தரிக்கு எப்படி இருக்கு? நீ ஏண்டா எழுந்து வந்த? எனக்கு ஒன்றுமில்லம்மா, நாளைக்கு டிஸ்சார்ஜ். இப்போ சுந்தரி தான் முக்கியம். 15 நிமிடங்கள் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். இது பொய் வலிதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். டென்ஷன் கூடாது. பத்திரமா பார்த்துக்குங்க. பிரசவ தேதி அடுத்த மாதம் தானே சொன்னாங்க? ஆமாம் டாக்டர். கோவையில் அவங்க பார்க்குற டாக்டர் என் தோழி தான். நான் ஃபோனில் பேசுகிறேன். இப்போ ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். 2 மணி நேரம் கழித்து கூட்டிகிட்டு போங்க. சரி டாக்டர். 4 பேரும் உள்ளே வந்தார்கள். தாரணி சுந்தரின் முகத்தை தடவி கொடுத்தாள். அப்பா கண் கலங்கினார். நடராஜ் அருகில் வந்தான். சுந்தரி, நீ எதுக்கும் கவலைப்படாதே. நான் மீண்டு வந்தாச்சு. அதுக்கு காரணம் நீதான். எல்லாத்தையும் நானும் தாரணியும் சரி பண்ணுறோம். அசோக்கை நான் சந்திக்கிறேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்காம நாங்கள் ஓய மாட்டோம், புரியுதா? நீ ஜாக்கிரதை நடராஜ். எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நடராஜுக்கான பணத்தை கட்டும்போது சுந்தரின் பிள்ளையும் தாரணி கட்டிவிட்டாள். கார் வர நடராஜும் டிஸ்சார்ஜ் வாங்கி புறப்பட்டு விட்டான். வீட்டுக்கு வர மகனை ஆர்த்தி எடுத்து உள்ளே அழைத்தாள் தில்லையம்மா. சுந்தரியையும் வரவேற்றாள். வாம்மா, அம்மா வந்து விபூதி குங்குமம் வைத்து விட்டாள்.
நடராஜ் சுந்தரி பக்கத்தில் அமர்ந்தான். இதோ பாரு சுந்தரி, மாமாவும் ரிட்டையர்டு, நீயும் லீவில் தான் இருக்க. எதுக்காக நீங்கள் கோயம்புத்தூர் போகணும்? ஐயோ தம்பி, நாங்கள் இங்கேயே இருக்க முடியுமா? விஸ்வநாதன் பதற. மாமா எங்கள் கூட இருந்தால் ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? அங்கே நீங்கள் தனியாக போராடணுமே. இல்லைப்பா, மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே பயங்கர கோபம். அந்த பால்ய சங்கதியை அவர் எப்படியெல்லாம் ஊதி பெருசாக்க போறாருன்னு எனக்கு புரியல. இதில் உங்கள் வீட்டில் நாங்கள் தங்கிட்டா இன்னும் தப்பாகும் இல்லையா? அண்ணன் சொல்கிறது எனக்கும் நியாயமா படுது. பிரச்சனையே நாமே பெருசாக்கணுமா? என்னம்மா பேசுகிற நீ? நான் பிழைச்சதும் அவங்களை கலட்டி விட பார்க்குறியா? என்னடா பேசுகிற? நன்றி உணர்ச்சியும் நெஞ்சில் ஈரமும் இல்லாதவளா நான்? சுந்தரியை என் மகளுக்கு மேலா நினைக்கிறேன். அப்படி நினைச்சா அவள் இங்கே தான் இருக்கணும். இதோ பாருங்க, ஒன்று செய்யலாம். முதல்ல நீங்களும் நானும் கோயம்புத்தூர் போய் அசோக்கை சந்திச்சு பேசலாம். அவர் கோபப்பட்டாலும் நாம பொறுத்துக்கணும். தாரணி, சுந்தரிக்காக அசோக் காலில் விழக்கூட நான் தயார். நடராஜ் எதுக்கு அவர் காலில் விழணும்? நீ என்ன தப்பு செஞ்ச? இல்லை சுந்தரி, கோபமோ வீம்போ இப்போ வேண்டாம். நீ வாழ நாங்கள் இறங்கி போனா கூட தப்பில்லை. இல்லை நடராஜ், என் மேலே இருக்கிற கோபத்துக்கு உங்கள் 2 பேரையும் கடுமையாக அவமானப்படுத்துவார். அதனால பரவாயில்லை சுந்தரி. அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் நானும் அப்பாவும் வரோம். இல்லைன்னா அவரோட கோபம் அதிகமாகும். இந்த நிலைமையில நீ பயணம் பண்ணலாமா சுந்தரி? நடராஜ், உடம்பு வீக்காக இருக்கலாம், மனசு ஸ்ட்ராங்காக இருக்கு. என்கிட்ட கடுகளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லை. நீ பிழைச்சது பெருமையாக இருக்கு. தாரணியோட நல்ல மனசுக்கு கிடைச்ச பரிசு இது. தாரணி கண் கலங்கினாள். சரி சுந்தரி, 4 பேரும் கோவைக்கு போகலாம். நல்ல விதமாக பேசலாம், நிதானமாக புரிய வைக்கலாம். விஸ்வநாதன் குறுக்கிட்டார். உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்கார். வயசை, பால்ய பருவத்தை அவர் நினைக்கல. சுந்தரிக்கு நடராஜ் தாலி கட்டின சம்பவம் தான் அவரை குடையும். அவரோட குணம் எனக்கு தெரியும். குழந்தை பருவத்தில் நடந்த சம்பவத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு படித்த மனுஷனுக்கு தெரியாதாப்பா? அதுக்கான பக்குவம் அவருக்கு இல்லையம்மா. பக்குவமே இல்லாதவர் கூட நான் எப்படிப்பா காலம் முடுக்க குப்பை கொட்ட முடியும்? தாரணி பதறினாள். சுந்தரி, அந்த மாதிரி எண்ணமே உனக்கு வேணாம். அசோக்குக்கு புரிய வைக்கலாம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நான் அவர் கூட வாழ்ந்த அந்த கசப்பான அனுபவத்தில் சொல்கிறேன். சரி, நாம் எப்போ போகணும்? தில்லையம்மா கேட்க, நடராஜோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? சுந்தரி கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சுந்தரி. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்ய தயார். சரி, நாளைக்கே புறப்படலாம். அத்தே, நடராஜ் தாரணிக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலை இல்லையா? சுந்தரி கேட்க, இல்லைம்மா. இந்த நிலைமையில் அவன் உடம்பு அதுக்கெல்லாம் தயாராக இருக்கான்னு தெரியலையே. தாரணி அருகில் வந்தாள். தயாராக இருந்தாலும் இப்போ எதுவும் வேண்டாம் சுந்தரி. என்ன பேசுகிற நீ? உன்னை அசோக் கூட நல்லபடியாக வாழ வச்ச பிறகு எங்களுக்கு வாழ்க்கை தொடங்கினா போதும். இதைத்தான் நானும் நினச்சேன் தாரணி. நீ உடனே சொல்லிட்ட. நடராஜ் சந்தோஷப்பட. என்ன உளர்றீங்க 2 பேரும்? நான் வாழ்ந்ததுக்கு அடையாளம் தான் வயிற்றுல இப்போ இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கை தொடங்க வேண்டாமா? சுந்தரி, உடம்பு மட்டும் முக்கியமில்ல, மனசுதான் பிரதானம். அதுக்கு உன் முகசிரிப்பு முதல்ல முக்கியம். கோவைக்கு போயிட்டு வந்த பிறகு யோசிக்கலாம். நீ போய் படு, முதுகு வலிக்கும். சுந்தரி மட்டுமல்ல, விஸ்வநாதனும் நெகிழ்ந்தார். அதே நேரம் கோவையில் அசோக்கும் அக்காவும் எரிமலையாக வெடித்து சிதறி கொண்டிருந்தார்கள். தாலியை கலட்டி உண்டியலில் சுந்தரி போடும் அந்த காட்சி திரும்ப திரும்ப அசோக்குக்கு வர அவனால் உட்காரக்கூட முடியவில்லை. ஹோட்டல் அறையில் அவள் சொன்ன கதை என அந்த காட்சிகள் கண்முன் வர அக்கா ஏக கொதிப்பில் இருந்தாள். இப்படியொரு அவமானம் உனக்கு வந்திருக்க வேணாம் அசோக். சுந்தரி இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் செய்வாள்னு நான் எதிர்பார்க்கல. அப்போது இளங்கோ உள்ளே வந்தார். நீங்கள் பேசுறது எதுவும் எனக்கு புரியலை. அவசரமாக சென்னைக்கு புறப்பட்டு போனீங்க, இப்போ கொதிச்சு போய் வந்து நிற்கிறீங்க. என்ன பிரச்சனை? இருவரும் பேசவில்லை. பாவம் சுந்தரி, கர்ப்பிணி பெண் வேற. அவளுக்கு அங்கே போயும் பிரச்சனை பண்ணினீங்களா? அக்கா, இந்த ஆள் இதுக்கு மேலேயும் அவளை ஆதரிச்சா அத்தான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். என்னடி பேசுகிறான் இவன்? நீங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்களே சுந்தரி. அவள் ஏற்கனவே கல்யாணமானவ. என்ன உளர்ற? இவனுக்கு முன்னாலேயே நடராஜன் ஒருத்தன் அவனுக்கு தாலி கட்டி இருக்கான். தப்புடி, அபாண்டமாக பேசாதே. இல்லைங்க, அதான் உண்மை. அதுக்கும் சாட்சி சுந்தரியோட அப்பா. இந்த உண்மையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சுந்தரிக்கு அசோக் 2வது புருஷன் இருக்காது. இதை நான் நம்ப மாட்டேன். சிதம்பரத்தில் வச்சுதான் இந்த உண்மை உடைஞ்சது. புரியும்படியா சொல்லு. நடந்த கதை முழுவதையும் இளங்கோவுக்கு சொன்னாள். அந்த நடராஜ் அதான் அவளோட முதல் புருஷன் பிழைக்க இவன் கட்டிய தாலியை கலட்டி கோவில் உண்டியல்ல போட்டா. நாங்கள் 2 பேரும் கண்ணால பார்த்தோம். கையும் களவுமா அப்பனும் மகளும் பிடிபட்டாங்க. ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். இப்ப சொல்லுங்க, என் தம்பி மனசு என்ன பாடுபடும்? இளங்கோ பேசவில்லை. உங்களுக்கும் வாயடைச்சு போச்சா? நிச்சயமா இல்லை. நீங்கள் 2 பேரும் வடிகட்டின முட்டாளா? புத்தி விவேகம் எதுவும் இல்லையா உங்களுக்கு? என் தம்பி முட்டாளாதானே ஆகியிருக்கான். உளராதடி. 6 வயசு பெண் குழந்தைக்கு 9 வயசு பையன் கட்டின தாலிக்கு அர்த்தமே இல்லை. சட்டமும் அதை ஏற்றுக்காது. அவங்க உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச முட்டாள்தனம். என்ன பேசுறீங்க? இதில் அர்த்தம் இருக்காடி. அப்புறம் அவங்க பிரிஞ்சாச்சு. பெண்ணுக்கு திருமண வயசு 21ன்னு ஆட்டோவில் கூட எழுதியிருப்பாங்க.
படிக்கலையா? ஒரு பொம்மை கல்யாணத்தையா இத்தனை பெருசுப்படுத்துறீங்க? அப்படியே பார்த்தாலும் நடராஜ் கட்டின தாலியை அவன் உயிர் பிழைக்க தெய்வத்துக்கு திருப்பி கொடுத்தாச்சு. பருவ வயசுல தாலியும் சடங்கு சம்பிரதாயமும் மனசும் உடம்பும் சேரக்கூடிய தாம்பத்தியம்தான் நிஜமான வாழ்க்கை. இது உங்க 2 பேருக்கும் புரியாதா? சுந்தரி எப்பேற்பட்ட நல்ல காரியத்தை செஞ்சிருக்கா. அவ மனைவியா கிடைக்க உன் தம்பி கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நடராஜ் முதல் புருஷன்னு கேவலமா பேசுறீங்க 2 பேரும். அவளை இப்படி புண்படுத்தினதுக்கு காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. போதும், நிறுத்துங்க. நீங்க இதுல தலையிடாதீங்க. பால்ய காலத்துல நடராஜ் இங்கே வந்த பிறகு நீங்களா? ஆம்பளைங்கன்னா அவ தன் பக்கம் இழுப்பாளா? வாயை மூடடி. நான் அவளுக்கு அண்ணன் முறை. சுந்தரியோட அம்மா கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த நடராஜும் சகோதரன் முறைதான். நீயும் உன் தம்பியும் ஆறறிவோட யோசிக்க மாட்டீங்களா? அக்கா, அவரை நிறுத்த சொல்லு. இனி யாரும் பேச வேணாம். நான் ஒரு முடிவை எடுத்தாச்சு. என்னடா சொல்ற? அக்கா, சுந்தரி நான் விவாகரத்து செய்கிறதா முடிவு எடுத்துட்டேன். இதை கேட்டு அத்தான் இளங்கோவுக்கு பலத்த அதிர்ச்சி. தப்பு அசோக். சுந்தரி ரொம்ப நல்ல பொண்ணு. உன் கூட இணக்கமாக வாழ்ந்தவ இப்போ கர்ப்பமாக இருக்கா. பிரசவம் நெருங்குது. இந்த நேரத்தில் அவளை விவாகரத்து செய்கிறதா சொல்கிறது மகா பாவம். அந்த மாதிரி பேசாதே. நிறுத்துங்க. அவன் சொல்கிறதுல என்ன தப்பு? நீ என்னடி பேசுகிற? அவன்தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறான்னா அவனை சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு கூடவே இருந்து ஏற்றி விடுற. இது ரொம்பவும் தப்பு. வாய் மூடுங்க. அந்த நடராஜ் உயிர் பிழைக்க இவ எதுக்கு தாலியை கலட்டி போடணும்? என் தம்பி அவ கழுத்தில் கட்டினதுக்கு என்ன மரியாதை இருக்கு? அவன் பிழைக்க இவ தாலியை கலட்டி போட்டா என்ன அர்த்தம்? அது மனிதாபிமானம். ஒரு உயிர் பிழைக்க அவ செஞ்ச உதவி இல்லை. அவன் இவளுக்கு பால்ய புருஷன். முதல்ல அவன்தான் இவளுக்கு தாலி கட்டி இருக்கான். அதனால தான் உயிர் பிழைக்க சுந்தரி தாலியை காணிக்கையா செலுத்தி இருக்கா. அது மட்டும் இல்லக்கா, அவன் கட்டின தாலியில மேற்கொண்டு பவுன் போட்டு தான் என் கையில கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நடராஜ் கட்டின தாலியை தான் நான் திரும்பவும் கழுத்துல கட்டியிருக்கேன். என் தம்பியை படுமோசமா ஏமாத்தின சதிகாரி சுந்தரி. அதுக்கு அவ அப்பனும் உடந்தை. இதை மன்னிக்கவே முடியாது. நான் விவாகரத்து செய்யத்தான் போறேன். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவ? சுந்தரி கல்யாணமானவ. என்னை ஏமாத்தி மறு கல்யாணம் செஞ்சிருக்காள்னு சொல்லுவேன். இளங்கோ சிரித்து விட்டான். நிறுத்துங்க. என் தம்பியை பார்த்தா கேலியா இருக்கா உங்களுக்கு? இல்லடி, பாலி விவாகம் சட்டப்படி செல்லாது. இதை காரணமா நீங்க சொன்னா கோர்ட் இதை விட சிரிப்பா சிரிக்கும். ஏத்துக்காது. அதுல சம்மந்தப்பட்டவன் நடராஜ், அவன் மனைவி தாரணி. சுந்தரிக்கு சாதகமா பேசுவாங்க. நீ கோர்ட்ல அசிங்கப்படுவ. அதோட உன் குழந்தை அவ கர்ப்பத்துல. அது என் குழந்தை இல்லைன்னு சொல்லுவேன். நிறுத்து அசோக். ஆத்திரத்துல அறிவு கெட்டு ஆபாசமா பேசாதே. ஒரு பத்தினி பெண்ணோட வயிற்றுச்சலுக்கும் கண்ணீருக்கும் ஆளானா காலம் முழுக்க உருப்படவே மாட்ட. உங்களுக்கு ஏன் இத்தனை கோபம் வருது? சுந்தரி எதுக்காக நீங்க இப்படி ஆதரிக்கிறீங்க? விடுடா. அவதான் ஆம்பளைங்க அத்தனை பேரையும் தன் கைக்குள்ள வச்சிருக்காளே. தப்பிடி. நீயும் ஒரு பொம்பளை. இந்த மாதிரி அபத்தமா பேசினா கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டார். சும்மா இரியா. என்னோட தம்பி படுற வேதனை, அவமானம், அவஸ்தை எனக்கு தான் வலிக்குது. அவன் என் கூட பிறந்தவன். புரியுது. சொந்த தம்பியை சந்தோஷமா வாழவிடக்கூடாதுன்னு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கியா? நீங்க பேசாதீங்க. இதுல தலையிடாதீங்க. நாங்க பார்த்துக்கிறோம். தம்பி, நீ ஒரு வக்கீல உடனே ஏற்பாடு பண்ணு. உனக்கு துரோகம் பண்ணின சுந்தரிக்கு பாடம் கற்பிக்காம விடக்கூடாது. அக்கா ஆவேசமாக அசோக்கை ஏற்றிவிட. ஆமாக்கா, திருட்டுத்தனமா சிதம்பரம் போய் தாலியை காணிக்க தந்து நாம மட்டும் அங்கே போகலன்னா இதை அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க. கடவுள் தாண்டா நம்மை அங்கே கொண்டு போயிருக்கு. நீ யார் சொன்னாலும் கேட்காதே. அசோக் தன் நண்பர் ஒருவருக்கு ஃபோன் போட்டான். ஒரு நல்ல வக்கீலை எனக்கு அறிமுகப்படுத்து. எதுக்கு? சொல்கிறேன். இன்னைக்கே நான் சந்திக்கணும். சரி, ஆனால் பணம் செலவாகும். அது பிரச்சனை இல்லை. எனக்கு சாதகமாக அமையணும். அந்த மாதிரி ஆளை பிடி. நான் ஏற்பாடு செய்துவிட்டு உன்னை கூப்பிடுறேன். அசோக் உள்ளே போக, சாப்பிட வாடா தம்பி. இல்லைக்கா, பசிக்கல. மனசு முழுக்க வலிக்குது. ஒரே புழுக்கமாக இருக்கு. ஏன் வாழ்கிறோம்னு இருக்கு. வாயை மூடு. பெரிய பதவியில் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு ராஜாவாட்டம் இருக்க. உனக்கு என்னடா குறைச்சல்? அவதான் வேலையை விட்டாச்சே. அடுத்தவங்கள நாடிதான் வாழணும். செஞ்ச துரோகத்துக்கு காலம் முழுக்க அளப்போரா பாரு. இளங்கோ வேதனையுடன் சகலமும் பார்த்தபடி இருந்தான். அதே நேரம் சுந்தரி அவள் அப்பாவுடன் தாரணி, நடராஜ் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்து கொண்டிருந்தார்கள். நடராஜ் இப்பதான் பிழைச்சி வந்திருக்கான். இப்படி பயணம் பண்ணலாமா தாரணி? தப்பே இல்லை சுந்தரி. உனக்கும் வலி வந்து நாங்கள் மிரண்டு போயிட்டோம். உங்கள் வாழ்க்கையே தொடங்கலையே தாரணி. காரணம் நான். எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கு. எதுக்கு சுந்தரி? எனக்கு விபத்து ஏற்பட்டதுக்கு நீயா காரணம். ஆனால் என்னை நீ பிழைக்க வச்சிட்டியே. இல்லை நடராஜ், தாரணியோட நல்ல மனசும் நம்பிக்கையும் தான் உன்னை பிழைக்க வச்சிருக்கு. நடராஜ் பெருமிதத்துடன் மனைவியை பார்க்க, அப்பா விஸ்வநாதன் மட்டும் எதுவும் பேசாமல் கண்களை மூடிக்கொண்டே வந்தார். ஏன்பா பேசாம வரீங்க? தாரணி கேட்க கண்களை திறந்தார். ரொம்ப பயமா இருக்குமா? எதுக்குப்பா? மாப்பிள்ளை ஏற்கனவே கோபக்காரர். எதையும் சரியா நேரா எடுத்துக்க மாட்டார். இவ வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிச்சார். ஏன் மாமா, போனா என்ன தப்பு? தம்பி, இவ நல்ல வேலையில இருந்தா அவருக்கு நிகரான சம்பளம். அதான் ஈகோ. அதனால நீ வேலையை விட்டுட்டியா சுந்தரி?
இல்லை நடராஜ், சம்பளம் இல்லாத லீவில் இருக்கேன், விடவும் மாட்டேன். எனக்கு அந்த வேலை தேவைப்படும். சொந்த காலில் நான் நிற்க வேண்டிய நிர்பந்தம் வரும்னு என் உள் மனசு சொல்லிருச்சு. ஐயோ, அப்படி சொல்லாதேம்மா. இப்போ அதை கேட்கும் போதே கலங்குது மனசு. அப்பா, பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடக்கூடாது. ஓடினா அது நம்மை துரத்தும். கல்யாணமாகி சாந்தி முகூர்த்தம் கூட இன்னும் நடக்கல. நடராஜை யமன் வாயிலிருந்து மீட்டு கொண்டு வர தாரணி எத்தனை போராடி இருக்கா. அவ சோர்ந்து போனாளா? இல்லையேப்பா. அது புரியுதுமா. ஒரு பொண்ணு போராடலாம், அதுக்கு புருஷன் துணை நின்னா அந்த போராட்டத்துக்கு அர்த்தம் இருக்கும். புகுந்த வீடை எதிர்த்து நின்னா எப்படிமா? தாலியை நீ காணிக்கா செலுத்தினப்ப கையும் களவுமா நாம மாட்டினோம். இதை எதிர்பார்த்தோமா? அப்பா, நல்லதுதான் செஞ்சிருக்கோம். அது மட்டுமல்ல, ஹோட்டலில் வச்சு எதையும் நாம் மறைக்காமல் சொல்லிட்டோம். நான் நிம்மதியாக இருக்கேன். தாரணியோட நல்ல மனசு தான் நடராஜை பிழைக்க வச்சிருக்கு. என் தாலி காணிக்கையும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் சந்தோஷம்தானே? நிச்சயமா அதுதான் காரணம். தாரணி சொல்ல, சரி, நடந்ததை பேசி இனி லாபம் இல்லை, நடக்க போகிறதை பேசுவோம். நடராஜ் சொல்ல, அதுதான் தம்பி பயமாக இருக்கு. என்னப்பா பயம்? அவர் உங்கள் தலையை சீவுவாரா? சுந்தரி, மாப்பிள்ளை என்னை கொன்னே போட்டாலும் சந்தோஷப்படுவேன். ஆனால் உன்னை கொடுமைப்படுத்தினா என்னால் தாங்கிக்க முடியாதுமா. அவரோட பிள்ளையை வர சுமக்குற, நீ வாழணுமா? மாமா, அவ வாழ்வா. அவளை வாழ வைக்காம விடமாட்டோம். அதுக்கு தானே நாங்கள் வரோம். நடராஜ், அவர் உன்னை அசிங்கப்படுத்துவார். பரவாயில்லப்பா, இவர் அசிங்கப்பட்டாலும் தப்பில்லை. இவரோட உயிரை காப்பாற்றின சுந்தரிக்காக இவர் எத்தனை அவமானங்களை வேணுனாலும் படட்டும். தாரணி பேச சுந்தரி சிலிர்த்து போனாள். என்ன தாரணி இது? உனக்கு சகோதரன் இல்லை, இவருக்கும் சகோதரி இல்லை. உன் கடமை நீ செஞ்சிட்ட, இவரோட கடமை இவர் செய்ய வேண்டாமா? ஆமாம் சுந்தரி, தாரணி சொல்கிறது சரி. கவலையே படாதே, நாம் சண்டை போட போகல, அஹிம்சைதான். அப்பா, என்னைக்கோ சிதம்பரத்தில் பழகின பால்யகால நட்பு எப்படி கை கொடுக்குது பாருங்க. தாரணி அத்தை கிட்ட, அதான் சுந்தரி அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தவனான். அதான் அத்தை எனக்கு கொடுத்த உத்தரவு. தன் மகளோட வாழ்க்கைக்காக போராடுன்னு என்னை அனுப்புகிறாங்க. திருப்பூர் தாண்டியதும் இளங்கோவுக்கு ஃபோன் செய்தாள் சுந்தரி. இளங்கோ வெளியே இருந்தான். சொல்லுமா சுந்தரி, அண்ணே, நாங்கள் 4 பேர் கோவைக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். யார் 4 பேருமா? எங்களோடு நடராஜும் தாரணியும். நடராஜ் பிழைச்சாச்சா? ஆமாண்ணே, இப்போ நல்லா இருக்கார். கடவுளே, உன் பிரார்த்தனை வீண் போகல. இப்போ நான் என்னம்மா செய்யணும்? நேரா அப்பா வீட்டுக்கு நாங்கள் 4 பேரும் வரோம். அங்கே என்ன நடக்குதுன்னா நேரில் சொல்கிறேன். நான் ஸ்டேஷனுக்கு இப்போவே வரேன். கோவை ரயில் நிலையத்தில் இளங்கோ காத்திருக்க ரயில் வந்து நின்றது. கார் ஏற்பாடு செய்திருந்தான். விஸ்வநாதன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். நீங்கள் 4 பேரும் குளிங்க, நான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தாரணி தடுத்தாள். சுந்தரி, வீட்டில் எல்லாம் இருக்கா? மளிகை சாமான் இருக்கும், காய்கறிகள் இருக்காது. நான் அண்ணா கூட போய் காய்கறியும் பாலும் வாங்கிட்டு வரேன். நடராஜ் இளங்கோவுடன் புறப்பட அடுத்த 1 மணி நேரத்தில் தாரணி குளித்து சமையலை கவனிக்க, மற்றவர்கள் குளிக்க. சுந்தரி உதவிக்கு வர, நீ பேசாம இரு. ஒரு வேலையும் செய்யக்கூடாது. மன உளைச்சலை தடுக்க முடியாது. உடம்புக்காவது ஓய்வு தரலாமே, உட்காரு. தாரணி சமையல் முடித்து விட்டாள். 5 பேரும் சாப்பிட்டார்கள். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா? அப்பா பாராட்ட, நானே இப்போதான் தாரணி சமையலை சாப்பிட்றேன். நடராஜ் சொல்ல, இளங்கோ ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்க்க, அண்ணா, அவங்க இன்னும் வாழ தொடங்கல. ஏன் இத்தனை தாமதம்? இன்னைக்கே இங்கே தொடங்கட்டும். இல்லைன்னே, சுந்தரி வாழ்க்கையை மலராம நாங்கள் எதுக்கும் தயாரா இல்லை. அப்பா இளங்கோவிடம் வந்தார். சிதம்பரம் போய் வந்த பிறகு மாப்பிள்ளை எப்படி இருக்கார்? என்ன சொல்றார்? விடுங்க, அவனுக்கு தான் கோணல் புத்தியாச்சே. அக்கா கறி ஏற்றி கொடுப்பா. 2 பேரும் எப்போ நல்லதை பேசியிருக்காங்க? என்னதான் சொல்கிறாங்க? அவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. எதையுமே முடிவெடுக்க அவனால் முடியாது. அதுக்கான அருகதையும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லாமல் ஏன் நீங்கள் மழுப்பி பேசுகிறீங்க? அப்பா கேட்க, நாங்கள் வந்ததே அவரை சந்தித்து பேசதான். இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அவர் ஆத்திரப்பட்டாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். சாயங்காலம் அவரை பார்க்கலாமா? நடராஜ் கேட்க, அப்பா விடாப்பிடியாக மாப்பிள்ளை என்னவோ சொல்லியிருக்கார். அதை இவர் சொல்லாமல் நழுவுறார். அவர் பேச்சை வச்சு தானே நாம் பேச முடியும். இளங்கோ தத்தளிக்க, அண்ணே, அவர் என்னை விவாகரத்து பண்ண போகிறதா பேசினாரா? வக்கீலை பார்த்தாச்சா? சுந்தரி கேட்க, என்னம்மா சொல்கிற நீ? அப்பா அதிர்ந்து அலறி விட்டார்.